இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாறையில் 2 தேன் கூடு கட்டியிருக்குங்க. அதை எப்படி ரிஸ்க் எடுத்து நம்ம எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. தேனீக்கள் வந்து கலந்துருச்சு, தேன் எடுக்க முடியாது, அப்புறம் நம்ம ஓட வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்படி தான் ரிஸ்க் எடுத்து இந்த தேனை எடுத்துகிட்டு இருக்கோம். விட்டா தேன் போயிடும். ஒரு பாறை தலையிலே விழுந்திருக்கும். எவ்வளோ ரிஸ்க்காக எடுக்கிறோம் பார்த்தீங்களா. கீழே வந்துச்சுன்னா தேன். வந்து இன்னொரு ஏரியாவில் வந்து மலை தேன் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நல்லா வெட்ட வெயிலுங்க. சாயந்தரம் நேரத்தில் போயிட்டு நைட்டில் தான் எடுக்க போகிறோம். நேரம் சரியா மதியம் 1 மணி ஆகுதுங்க. தேன் எடுக்கிறவங்களும் நானும் கிளம்பிட்டோம். இதோ இந்த பெரிய மலையில ஒரு பாறைக்கு அடியில தான் தேன் கூடு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மலைக்கு மேல ஒரு சின்ன கோயில் இருக்குங்க. பாருங்க, நல்லா அந்த பாறைக்கு இதில் இருக்குது. கோயிலுக்கு சாமி கும்பிட்ற வரவங்களை அடிக்கடி தேன் கடிக்குதுன்னு சொல்லி நம்மளை தேனை கலைக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. வெயில் வேற செமையா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் உட்காந்து தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். இருக்கா 2 கூடு இருக்கானே? 2 எடுத்துடலாம். இதோ மேலே இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வேலை ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே இந்த இதெல்லாம் ரெடி பண்ணோம். வளையம் சூட்டாக ரெடி பண்ணி சரி நாம் சாப்பிட்லாம். சாப்பிடுங்க. வெயிலுக்கு இந்த பழம் சாப்பிட்றதுக்கே அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. தேன் எடுக்கிற இடத்த பார்க்கறதுக்காக நான் பாறையில் ஏறி போய் பார்க்குறேன். இதோ இந்த பாறையில் தான் 2 மலை தேன் கூடு கட்டியிருக்கு. இந்த இடத்துல இருக்கு. பெரும்பாலும் 2க்கு மேலே இருக்கிற தேன் கூட்டையெல்லாம் இரவு நேரத்தில் தான் எடுப்போம். ஏன்னா ஒரு கூட்டை கலைக்கும் போது இன்னொரு கூட்டில் இருக்கிற தேனீக்கள் வந்து நம்மளையும் சுற்றி இருக்கிறவங்களையும் கடிச்சிரும் அப்படிங்கிறதுனால. இது எப்படி நான் எடுக்கிறது? நைட்டு தான் எடுக்கணும். நைட்டு தான். இந்த தேன் கூடு பார்த்தீங்கன்னா பாறையின் விளிம்பில் கட்டாமல் உள்ளே கட்டியிருக்குங்க. அதனால நம்ம கைத்தில் இறங்கி தேன் கூட்டுக்கு பக்கத்தில் போக முடியாது. இது என்ன வகை தேனாக இருக்குன்னு? பெரும்பாலும் பூ வந்து இது தொகரை. இந்த வீட்டுகளுக்கு போடுவோம். ஆமாம், தொகரை பூ. சரி சரி. இது ஏன்னா நைட்டு எடுக்கணும்? நம்ம நைட்டு வந்து பகலையில் ரோட்டில் பாதையில் போவாங்க, தொந்தரவு. ஆமாம், அதனால நைட்டில் எடுத்தால் யாருக்கு எந்த தொந்தரவு இருக்காது. சரி சரிங்கண்ணா. தேன் இருந்தால் இதில் மட்டுமே ஒரு 5 லிட்டர் வரும். தேன் நல்லா 10 லிட்டர் இருக்கிறத பொறுத்து அதை கழிச்சு பார்த்தா தான் தெரியும். இருக்கலாம், எல்லாமே போகலாம், நிறைய வரலாம், 15க்கு 20 வரலாம். ஏன் 2 லிட்டர் கூட வரலாம், சொல்ல முடியாது. தேன் இருக்கிறத பொறுத்து அது அந்த கூட்டில் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். வாங்க, டக்கு 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 டக்குன்னு வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம். எடுத்துட்டு இந்த குச்சியில தான் தொட்டியை கட்டி தேன் எடுக்க போகிறோம். இதில் சொருகி அப்படியே இது தொட்டி மாதிரி மாட்டிடுறது. ஓ, இதுலேயே வந்து தேனுக்குமே அந்த இது இருக்கு. என்ன பண்ணும், இந்த குஞ்சிங்கெலாம் வந்தது எல்லாம் பழக்கம், ட்ரைனிங் கொடுக்கும். தேன் கூட்டில் காலையிலையும் சாயங்கால வேலையிலும் பெரிய தேனீக்கள் சின்ன தேனீக்களுக்கு பறக்க சொல்லி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் மால் கலையிறதுன்னு சொல்லுவாங்க. மால் கலையிறது. இரும்பு ஆப்பையை போட்டு கிளாயில் போட்டு அங்கே இருக்க தேனை இங்கே உட்காந்துட்டே வெட்டி இழுத்து வாலிடுவோம். சரி வாங்க, நான் போயிட்டு சூட்டையை ரெடி பண்ணுவோம். இந்த தொட்டி மூலமா நம்ம தேனை அறுத்து கீழே அதுக்குள்ள விழ வச்சு எடுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த துணியை ஒன்னொன்னா கட்டி தொட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இதுல குத்தி அப்படியே அந்த இதுல பையில தொட்டியில விழுகிற மாதிரி. ஓ, இதுல இருந்து மேல தொங்க விட்டுருவீங்க. தேனை குத்தி குத்தி இதுல விழுக வைப்பீங்க. புது இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க, தேனை எடுக்கிறதுக்காக. எங்கெங்கெல்லாம் சிக்கலாக தேனை எடுக்கிற இடம்லாம் இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி தொட்டி கட்டி தேனை அறுக்கிறோம். தேன் தொட்டி, இது பேர் தான். தேன் அறுக்கிற தேன் தொட்டி. சூட்டையை கட்டுறதுக்காக வேப்பிலையை வெட்டிக்கிறோம். வேப்பங்கொழுந்து போக போடுற. சரி சரி. இல்லைன்னா கலையாது. அது ஒட்டிக்கிட்டு ஆளுகளை தான் கடிக்க பார்க்கும். வேப்பாந்தாளம்னா ஆனாந்தாளம் இருக்கும். மலையில் எப்பயுமே இருக்கும். மலையில் எப்பயுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா பொருசா மரம் இருக்கும். சரி சரி. சூட்டை கட்டிகிட்டு இருக்கீங்களாண்ணே? ஆமாம். இந்த மாதிரி வேப்பிலையை முதல்ல கீழே நல்லா பரப்பிட்டு காஞ்ச சருகுகளை நடுவில் வச்சு சூட்டையை கட்டிக்குவோம். காஞ்ச சருகுகளையும் பச்சை இலைகளையும் வச்சு கட்டும்போது தான் நல்லா புகை வரும். இந்த புகை மூலமாக தான் தேனீக்களை நம்ம கலைக்க முடியும்.
இன்னும் கொஞ்சம் வேப்பிலையை வெட்டி சூட்டையை கட்டிட்டு நம்ம தேன் எடுக்க புறப்படுறோம். இந்த தேன் கூடு இருக்கிற பாறையை பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து கிட்டத்தட்ட 40 அடி உயரத்தில் கட்டியிருக்குங்க. தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறோம். இப்போ தான் அந்த மால் கலை இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களா, அதாவது அந்த கூட்டில் குஞ்சுகளை வந்து அதை அப்படியே மாற்றி இப்போ வந்து அந்த மால் மாறிக்கிட்டு இருக்கிறனால நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இப்போ தேன் எடுக்க போகிறோம். எப்படியும் வந்து நம்ம தேன் எடுக்க தான் போகிறோம். ஆனால் தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கூட்டில் இருக்கிற தேனீக்கள் வந்து கலைஞ்சிருச்சுன்னா நம்மளால் தேன் எடுக்க முடியாது. அப்புறம் நம்ம ஓட வேண்டியது தான். அதனால் தேன் எடுக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அதனால் நாங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கோம். கொடுங்கண்ணே, வாங்க மேலே வாங்க. கயிறுகளை எடுத்துகிட்டு மேலே 2 பேர் கிளம்பிட்டாங்க. நான் கீழே இருந்து தேன் எடுக்கிறவருக்கு தேவையான தொட்டி கரண்டி எல்லாம் கொடுக்க போகிறேன். நேரம் சரியாக 5:30 மணி ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருட்டின பின்னாடி தான் தேன் எடுக்க போகிறோம். அதனால் காத்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த பெரிய கூட்டை எடுக்கிறோம். விடுங்க விடுங்க, தூக்கி போடுறா, கைத்தை கிழக்க தூக்கி போடுறா. அப்படியே மேலே இழுங்க, இன்னும் கொஞ்சம் இழு. மேலே இருந்து 2 பேர் கயிறு பிடிச்சிருக்காங்க. நான் கீழே இருந்து கயிறு பிடிச்சிருக்குங்க. இந்த கயிற்று மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே அந்த பாறையில் போய் அவர் நின்றுருக்காரு. முதல்ல சூட்டையை கயிற்றுல கட்டி மேலே அவருக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா தேனீக்களை விரட்ட புகை போடுறாரு. பெரும்பாலும் இரவில் தேன் எடுக்கும்போது விளக்குகள் இல்லாமல் தான் நம்ம தேன் எடுப்போம். ஆனால் நாம் எப்படி தேன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறதுக்காக தான் இந்த விளக்குகள் நாம் வச்சுருக்கோம். தேனை புகை போட்டு களைச்ச பின்னாடி தொட்டியை கயிற்றுல கட்டி நான் மேலே கொடுக்குறேன். இருங்க இருங்க அண்ணா, நல்லா 3 முடிச்சு போட்டேனே. இல்லைங்க, கிட்டத்தட்ட மேலே அவருக்கு நிற்க கொஞ்சம் கூட இடம் இல்லைங்க. அந்த ஒரு பாறையின் வங்குல தான் அவர் நின்றுருக்காரு. அந்த நம்ம தொட்டி ஒன்று கட்டோம் பார்த்தீங்களா, அந்த தொட்டியை வந்து இன்னொரு கயிற்று மூலமாக எடுத்து அவர் வந்து இப்போ அதை வச்சு அறுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு கையில் கயிறு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கயிறில் கரண்டி மூலமாக தேனை வெட்டி தொட்டிக்குள்ளே விளைவிக்கிறாரு. எவ்வளோ ரிஸ்க்காக எடுக்கிறோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இதை தான் மேலேருந்து அவர் அறுத்து விட்டு அப்படி இதான் அந்த புழுவரை. இது பாருங்கள், இதில் கொஞ்சம் தேன் இருக்கிறனால அதையை வந்து எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்லிட்டு அப்படி இப்போ அவர் வந்து மேலே தேன் அறுக்க போகிறா அப்படி. சொல்லிட்டேன், இழுத்துக்குங்க மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியை பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த தொட்டியை கரெக்டாக அந்த தோசை கை மாதிரி இருக்கிறதில் வச்சு அப்படியே அறுக்கிற அப்படி அறுத்தா அப்படியே அந்த தேன் வந்து அந்த தொட்டியில் விழுந்துடும். ஸோ இப்படி தான், அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற தேன், அதாவது வழக்கமாக நம்ம கயிற்றுல இறங்கி எடுக்க முடியாத தேனெல்லாம் இந்த மாதிரி தொட்டியை வச்சு நம்ம அறுக்கிறோம். என்னென்ன தேன் இருக்கானே, அது ஒரு பீஸாக அப்படியே கீழே விழுகுது. இல்லைங்க, போதுமாண்ணே? போதும் போதும் போதும், விட்டால் தேன் போயிடும். ஓகே ஓகே, இதை வந்து அறுத்துட்டு அப்படி அது வெற்றிகரமாக வந்து அந்த தொட்டியில் விழுந்துருச்சு. இப்போ அடுத்த இதுவும் அறுக்கிற அப்படி எவ்வளோ சிரமப்பட்டு, அதாவது இப்போ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 7 லிட்டரு மலை தேன் தான் வந்து கிடக்கும். ஆனால் எவ்வளோ உயிரை பணையும் வச்சு அவர் அந்த தேனை வந்து எடுக்கிறாருங்க. ஐயோ, கீழே வந்துச்சுண்ணா தேன். இதை பாருங்கள், 2 கட்டி தேன் கூட வந்து அறுத்து அனுப்பிச்சிருக்காரு. முதல்ல ஒரு பேட்ச் தேனை அறுவடை பண்ணி கீழே இறக்குறோம். அதை வாளியில் மாற்றி வச்சுட்டு மறுபடியும் 2வதாக அதே கூட்டிலிருந்து தேனை அறுத்து கீழே இறக்குறோம். இந்த மலை தேன் எடுக்கிறதுக்காக எவ்வளோ லைஃப்பை ரிஸ்க் எடுத்து நம்ம தேன் எடுக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. இறக்குங்க. இருங்க இருங்க, வெற்றிகரமாக முதல் தேன் கூட்டை எடுத்துட்டாரு. ஒரு பெரிய ரிஸ்கான சம்பவத்திற்கு கிடைச்ச பரிசு தான் இந்த மலை தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேனை அறுவடை பண்ணுறோம். நான் இப்போ இந்த மலை தேனை சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி அறுவடை பண்ணுற தேனில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை எந்த அளவுக்கு சுத்தமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 2வது தேன் கூடு எடுக்கிறதுக்காக மறுபடியும் மேலே ஏறிட்டாருங்க. மேலே ஏறி அந்த தேன் கூட்டிலிருந்து தேன் இப்போ அறுத்துக்கிட்டு இருக்காரு. இதோ விழுந்து பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் 2 செகண்டுக்கு முன்னாடி தான் கிராஸ் ஆகி போனேன். அவர் நின்றுட்டு இருந்த பாறையே கீழே விழுந்துச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டை வந்து நம்ம முன்னாடி எடுத்துட்டோம். இப்போ 2வது கூட்டில் வந்து அவர் அண்ணன் அறுத்துட்ருக்காப்பி. அதாவது நம்ம லைட் போட்டு வந்து அதோட பேட்டரி வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் இப்போ அவரோட ஹெட்லைட்டில் மட்டும் போட்டு அறுத்துட்ருக்காப்பி. அதை அறுத்த பின்னாடி அதில் எவ்வளோ தேன் வருதுன்னு நம்ம பார்ப்போம். அந்த குட்டியை வந்து அறுத்துக்கிட்டு இருக்காப்படி. அதாவது அந்த பாறையில் வந்து விழுகிற கண்டிஷனில் தான் அவர் வந்து அந்த தேனை அறுத்துக்கிட்டு இருக்காப்படி. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே வந்து அவரோட உயிருக்கு வந்து ரொம்ப ஆபத்து தான். ஆனால் ரொம்ப நேக்காக வந்து அந்த தேன் வந்து அவர் அறுத்துக்கிட்டு இருக்காப்படி. முதல் கூட்டை விட இது கொஞ்சம் சின்ன கூடு தான். அதை அறுவடை பண்ணிட்டு கீழே இறங்கிட்டாரு. நீங்களும் ஆச்சரியத்தில் பிரமிச்சு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ உயிரை பணையம் வச்சு ஒரு 10 லிட்டர் தேன் எடுக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டால் தான் கிடைக்குங்க. ஆமாம். கிட்டத்தட்ட அவரை போய் நான் கட்டி பிடிச்சு பாராட்டினேன். இன்னைக்கு தேன் அறுவடை வெற்றிகரமாக எந்த அசம்பாத விதமும் இல்லாமல் சிறப்பாக அறுவடை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் 2வது தேன் கூட்டிலேருந்து கிடைச்ச இந்த தேன் அடைங்க. பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அதாவது 2 தேன் கூட்டு தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், இன்னும் தேன் எப்படி வடியுதுன்னு பாருங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் தான் வருங்க. அங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 10 லிட்டர் தான் வந்து இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான மலை தேன் தேவைப்பட்டா கீழே தேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். உங்களுக்கும் தேன் தேவைப்பட்டால் நம்ம வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த தேன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.